ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற நபர்களுக்கே நமக்கு பேசுறதுக்கு நமக்கு என்ன செய்யல முடியல. எவனோ ஒருத்தி தெரியாத மூஞ்ச வீடியோல பார்த்து பேசணுமா? நீங்க பார்த்துட்டே பேசலாம். முதல்ல என் அம்மாவை பார்க்கணும், என் அப்பாவை பார்க்கணும். பாவம், என் அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, என் அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. என் பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறான், என் புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான், என் பிள்ளைங்க எவ்வளவு வேதனைப்படுது, அதான் பார்க்கணும். மாப்பிள்ளை போயிட்டு எவன் மூஞ்சியோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா கொந்தளிப்பு வரும். எவனோ ஒருத்தன் மூஞ்ச பார்த்துட்டு உட்காந்துருந்தா என்ன வரும்? கொந்தளிப்பு வரும். இவன் இயேசுவை பார்த்த வரைக்கும் கொந்தளிப்பு அவனுக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு இறைச்சலை அவன் கேட்டு விட்டான், ஏதோ ஒரு காரியத்தை அவன் பார்த்து விட்டான். பிசாசுடைய மிக சிறந்த தந்திரம் உங்களுடைய பார்வையை கிறிஸ்துவினிடத்திலிருந்து திசை திருப்புவதற்கு எதை வேண்டுமானாலும் காட்டுவான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு முடியல. கர்த்தருடைய வசனத்தை காலையில எழுந்துச்சு ஸ்தோத்திர பலிகளை போட்டு 2 காதுல அந்த ஹெட்போனை வச்சு நல்லா அழுத்தி ஸ்தோத்திர பலிகளை கேளுங்க. அந்த இருதயத்துக்குள்ள சிந்தனைக்குள்ள ஸ்தோத்திர பலிகள் போய் தொழிக்கட்டும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நல்லா ஹெட்போனை போட்டுக்கிட்டு நல்லா போயிட்டு வீடியோ கால்ல உட்கார்ந்து அப்படியே பார்க்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஆப் நமக்கு தேவையா? அல்லேலூயா. இன்னும் நிறைய ஆப்புங்க இருக்குது.